ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுஸ் கிச்சன். இன்றைக்கி கவுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நான் 150 கிராம் அளவுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் தேங்காய் எண்ணெயோட வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் போல் ஆச்சு. ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முருங்கைக்காய் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்றேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா முருங்கைக்காய் வேகட்டும். முருங்கைக்காய் வேறக்குள்ளே நம்ம தேங்காய் வேர்க்கடலை வச்சு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் 1/4 கப், வேர்க்கடலை 50 கிராம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சமையல் எண்ணெயை சேர்த்துக்குங்க. கடலை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வேணும்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. அது கூடவே வரமிளகா 1 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தக்காளி வேறுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வேர்க்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம வேர்க்கடலையும் தேங்காயும் பச்சையாக சேர்த்துனதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். நல்லா வெந்துடும். அஞ்சு நிமிஷம் போலாச்சு. இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இது காரம் இருக்காது. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா மசாலா பொருளும் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து கொடுத்துட்றேன். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் போலாச்சு. நம்ம சேர்த்துன மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச முருங்கைக்காய் தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ பார்த்து சேர்த்திக்குங்க.
அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இந்த கிரேவியில் வந்து கொத்தமல்லி தழையை வந்து முருங்கைக்காய் சேர்க்கும் போதே சேர்த்துடணும், கடைசியில் சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் போலாச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம கேரளா ஸ்டைல் முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கௌஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.